வார்த்தைக்கு நேராக போகிறோம். யாவரும் எழும்பி நின்று அல்லேலூயா 18ஆம் அதிகாரம் 1 8 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தார். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தார். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கும் மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலக்காதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை விசுவாசித்து நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நல்ல பிதாவே, வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கவனமாக கேளுங்கள், வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட நீங்கள் வார்த்தையை கேளுங்கள், அசதியா இருக்காதீர்கள். இந்த முக்கியமான காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு அவர் ஆணித்தரமாக நம்மை வலியுறுத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னவென்றால் அது ஜெபம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆணி வேராக இருக்க வேண்டும். இந்த ஜெபம் மிகவும் இன்றியமையாதது. ஜெபம் பிரிக்க முடியாதது. விசுவாச வாழ்க்கையில ஜெபம் மிகவும் இன்றியமையாதது. கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. ஒருவருடைய தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு அடையாளம் என்ன என்றால் அவனுடைய ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாய் தேவனுடைய பாதத்திலே நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் கண்டிப்பாக மாற வேண்டும். அசால்ட்டாய் நாம் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தால், சவுல் என்ற மனிதன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால், ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் உடனே ஏற்படுகிற கிரியை என்னவென்றால் அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணுகிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய கிரியை என்னவென்றால், என்ன கிரியை ஆரம்பிக்கிறது என்றால் ஜெபம். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவனாய் வாழ முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்போது, ஆண்டவர் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இரவும் பகலும் அவன் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள் தான் ஆண்டவர். அநேகரை கர்த்தர் அழைக்கிறார், அநேகர் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட அனைவரும் தெரிந்து கொள்ளப்படுவதில்லை. தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் சிலர். பாருங்க, என் ஆண்டவர் வரும்போது ஒரு கூட்டம் மாத்திரம் ஆண்டவரை சந்திக்க போகிறது. பாருங்க, வாசிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள்.
சீக்கிரம் 24:31 நான் வாசிக்கிறேன். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை கொண்டு 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். தேவன் அழைக்கப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்ள, அழைக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்க்க மாட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் என்ன பண்ணுவார்னா அவர் கூட்டி சேர்ப்பார். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களை தேவன் அழைத்து செல்வதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்து இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அவர் செல்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, தேவன் யாரை கூட்டி சேர்ப்பார் என்றால் விசுவாசிகள் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அல்ல, ஊழியர்கள் அல்ல. யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்வார் என்றால் ஆண்டவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை தெரிந்து கொண்டு அவர் வரும்போது அவர் அழைத்து செல்வார். ஆக நம்முடைய வாழ்க்கையில இரவும் பகலும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால் அதில் படப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு வசனம். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் இனி சம்பவிக்கிற போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய். பாருங்க, ஆவியார் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஜெபம் பண்ணா அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்றால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். அடுத்தது விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் மனுஷகுமாரன் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு வருகிற நாளில் இந்த உலகத்தில் நடக்கும் சம்பவத்திற்கு தப்பி அவருக்கு முன்பாக பாத்திரவங்களாய் நிற்பதற்கு நாம் இரவும் பகலும் நாம் என்ன பண்ணணும்னா கடுமையாய் ஜெபிக்கிற ஒரு ஜனங்களாய் இந்த காலகட்டத்தில் நாம் இருந்தால்தான் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு தப்பி அவருடைய வருகையில நாம் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த ஜெபம் நம்ம என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நினைக்கிறது போல, நல்ல கவனமா கேளுங்க, நாம நினைக்கிறது போல 5 ரூபாய் 10 ரூபாய் வீடத்தாரும் காரத்தாரும் பங்களாவத்தாரும் கட்டடத்தை தாரும் வீடை கட்டி தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது இல்ல. ஆண்டவர் ஜெபம் என்ன செய்கிறது என்றால் ஒரு மனுஷனை மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவனாய் மாற்றுகிறது. ஜெபம் என்ன பண்ணுகிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவருக்கு முன்பாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வழி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நம்முடைய ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. அப்ப அந்த ஜெபத்தில நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அழகா கீபோர்டு போடலாம், அழகா பாடலாம்,
இந்த உலகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கியே, இந்த உலகம் இன்னைக்கு கலங்கி போயிருக்கு. எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது டெல்லியில் இருக்கிற மக்களை காப்பாத்துங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆக்சிஜனை வாங்கி முடியுதா? பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, அதிகாரம் இருக்கு, உலகத்துல கேட்டா எதுவும் செய்ய முடியும். ஆக்சிஜன் வாங்க முடியுதா? யோசனை பண்ணி பாருங்க. மனம் திரும்புங்க. இது பொல்லாத காலம், இது கடைசி காலம். ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படலாம். ஜெபம் இல்லாதவன் தேவனை சந்திக்கவே முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. நீ ஒரு மாய்மால கிறிஸ்தவன், நீ மாய்மாலக்காரனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆற்றுல ஒரு கால, சேத்துல ஒரு காலை வைத்துக் கொண்டு ஆண்டவர்கிட்ட நடிச்சுக்கிட்டு தேவன்கிட்ட வெளியும் நடிச்சுக்கிட்டு நீ தேவனுக்காக மாய்மாலக்காரனாய் இருந்தா, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தள்ளி போட்டுடுவார். இந்த காலத்துல நாம் இரவும் பகலும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க நம்மை பாத்திரவனாய் மாற்றுவது எது என்றால், இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் நம்மை அது பழக்கி வைக்கிறது. அது ஏனென்றால் ஜெபம் இல்லாத மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனென்றால் ஜெபம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நிற்க வைக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நிற்க பழகுகிறார். ஒரு நாள் அவருக்கு முன்பாக நிற்க போகிறார். ஒவ்வொரு நாளும் பழகினால்தான் ஆண்டவர் வரும்போது நாம் அவரிடத்துல நிற்க முடியும். பழகாம நம்ம ஒவ்வொரு நாளும் வழக்கமா வைக்கலன்னா ஆண்டவர் வருகைக்கு முன்பாக நம்மால நிற்க முடியாது. பழகணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் அதுதான், கர்த்தர் வருகிறார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா அவன் யாராக இருக்க வேண்டும் என்றால், அவன் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். எத்தனை வாலிபர், எத்தனை ஆண்கள், எத்தனை விசுவாசிகள் ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக சீசர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு தப்ப வேண்டுமானால், இந்த கொரோனாவுக்கு தப்ப வேண்டுமானால், இந்த கொள்ளை நோய்க்கு தப்ப வேண்டுமானால், இந்த உலகத்தின் வேஷத்துக்கு தப்ப வேண்டுமானால், இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்ப வேண்டுமானால், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. சீசர்களை பார்த்து சொன்னார். வாசிங்க 26. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனமானது. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீங்க சோதனைக்கு தப்ப வேண்டுமானால் நீங்க ஜெபம் பண்ணுங்க. 40ஆம் வசனம் வாசிங்க. நித்திரை தூங்குறாங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கியா? உலகம் முழுவதும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் கண்டி, உலகம் முழுவதும் செத்துக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் ஆக்சிஜன் இல்லாம உயிர் போயிட்டு இருக்கு. உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? உன்னை உயிரோட வச்சிருக்காருன்னா ஆண்டவருடைய பாதத்துல நன்றி செலுத்தி, ஆண்டவருடைய இந்த சோதனைக்கு உட்படாம இருக்கணும்னா நீ விழித்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த சோதனை, இந்த கொரோனாங்கிறதான வியாதியை விடுங்க. உலகத்தினுடைய கேட்டுக்கு, உலகத்தினுடைய சூழ்நிலைக்கு நம்ம தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாய் நம்ம மாற்றுவது எதுன்னா, பிரசங்கம் அல்ல, ஆட்களை ஆத்துமாதாயம் செய்வதல்ல, கோயில் கட்டுறதல்ல, 1000 பேரை நான் வச்சிருக்கிறேன் அல்ல. எது நம்மளை கொண்டு போய் நிறுத்தும்னா, இரவும் பகலும் தேவனிடத்துல விழித்திருந்து ஜெபிக்கிறவனா மனுஷகுமாரன் வரும்போது என்னையும் உங்களையும் அவருக்கு முன்பாக நிற்க வைக்கும். 1000 பேரை வச்சிருக்கலாம் சபையில. நான் 1000 பேரை வச்சிருக்கேன். லட்சம் இருக்கு. பாஸ்டுக்கு 6 லட்சம் கொடுத்தேன், இடம் வாங்கி கொடுத்தேன், கட்டடத்தை கட்டி கொடுத்தேன். போக முடியாது.
நீ இரவு பகலும் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறவனா இருந்தா அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார். ஹல்லேலூயா. மாயையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்களா? 40ஆம் வசனம் வாசிங்க. 26-40. பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்து பாருங்க. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ தூங்கிட்டு தான் இருக்க, தூங்கிட்டு தான் இருக்க. ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற, எவ்வளவு அழிவு, எவ்வளவு மோசம். மூணாவது வீட்டுக்கு வந்து உன் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி உனக்கு தெரியாதா? சோதனை, சோதனைக்கு நீ தப்பும்படி நீ விழித்திருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்றாரு. உன் வீட்டுல என்ன நடக்கு, நீ என்ன செய்யற, ஆண்டவர் பாதத்துல எப்படி இருக்கிற? இந்த சோதனையிலிருந்து தப்பணும்னா நீ இரவு பகலும் நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டினா நீயும் தப்பிக்கப்படுவ, உன் குடும்பமும் தப்பிக்கப்படும், உன் உறவினரும் தப்பிக்கப்படுவாங்க நிச்சயம். மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்பேன், நான் நிற்க முடியாது. ஆண்டவர்கிட்ட தான் சொல்ல வேதம் சொல்லுகிறது. இவங்க தூங்குனாங்க, சோதனை வந்துச்சு. வேதம் சொல்லுது, இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். அவர்கள் அங்க நிற்க முடியல. ஜெபிக்காதவன் நிற்க மாட்டான், கவலையில நிற்க மாட்டான், போராட்டத்துல நிற்க மாட்டான், பண கஷ்டத்துல நிற்க மாட்டான், வியாதியில நிற்க மாட்டான், பிரச்சனைகள்ல நிற்க மாட்டான். நிற்கிறவன் யார் நிற்பான்னா, இரவும் பகலும் தேவனிடத்துல விழித்திருந்து ஜெபிக்கிறவன் ஸ்ட்ராங்கா நிற்பான். இன்னைக்கு நீ ஸ்ட்ராங்கா நிற்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லை, கருத்தான ஜெபம் இல்லை. அதான் யாக்கோபு சொல்லுகிறான், நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. எலியா நம்மை போல கருத்தாய் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தான். அதனாலதான் வானத்தை பூட்டுனா, வானத்தை திறந்தா, சாவிய பைக்குள்ள வச்சுக்கிட்டான். அவன் இஷ்டத்துக்கு திறந்தான், இஷ்டத்துக்கு மூடனான். அல்லேலூயா. காரணம் கருத்தாய் ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற ஒரே காரியம், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், மூக்கமாய் ஜெபிக்க வேண்டும். நாம் இரவும் பகலும் தேவனிடத்துல நாம் எல்லா வகைகளையும் விட்டுவிட்டு நமக்காக, நம்முடைய பிள்ளைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய சபை மக்களுக்காக, நம்முடைய ஊழிய ஸ்தலத்துக்காக, நம்முடைய ஊழியக்கார குடும்பத்துக்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டால் மனுஷகுமாரன் வரும்போது அது பழக்கமா மாற நம்மளே அது ஜெபிக்க வச்சிடும். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது அது பழக்கமா மாறும்போது, ஆண்டவர் வரும்போது வச்சிடும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாருங்க, இவங்க சோதனைக்கு தப்ப முடியல. ஆண்டவரை பிடித்து கொண்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, நாங்க மறுதலிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா சோதனை வந்த போது, இயேசுவை பிடித்து கொண்டு போன போது அவங்களால நிற்க முடியல, மறுதலிச்சாங்க. இன்றைக்கு சிப்பு வரும்போது சிப்ப வைக்க போறாங்க. எனக்கு இயேசுவே வேணாம்னு சொல்ல போறீங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. ஏன்னா சிப்பு வைக்கலன்னா ரேஷன் கார்டு கிடையாது, சிப்பு வைக்கலன்னா ஸ்கூல்ல சேர்க்க முடியாது, சிப்பு வைக்கலன்னா வேலை கிடையாது, சிப்பு வைக்கலன்னா உனக்கு அன்றாட சாப்பாடு இல்லை. நீங்க என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னா இயேசுவை மறுதலிக்க தான் போறீங்க. இதுதான் உண்மை. அவன் வச்சுட்டான், ரெடி பண்ணிட்டான், சிப்பு ரெடி ஆயிடுச்சு. முதல்ல கொரோனாங்கிறத உலகத்தையே அசைக்க வச்சுட்டான் பிசாசு. அடுத்தது சிப்பை கொண்டு வந்திருக்கிறான். சென்னை பட்டணத்துல முக்கியமான இடங்கள்ல இன்னைக்கு சிப்பு என்ன பண்ணுகிறது, இந்த வலது கையில வைக்கப்படுகிறது, நெற்றியில வைக்கப்படுகிறது. அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அன்னைக்கு ஒரு தம்பி என்ன சொன்னா, பாஸ்டர் நான் எம்சிஏ படிச்சது உண்மைதான், கோல்டு மெடலிஸ்ட் தான், எனக்கு வேலை கிடைச்சதுதான், 1 லட்சம் சம்பளம் தான், அவன் சிப்பு வைக்கிறேன்னு சொன்னான், எனக்கு வேலை வேண்டாம்னு வந்துட்டேன்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ சொல்லுவியா? நீ சொல்லுவியா? நீ சொல்லுவியா? நீ சொல்லுவியா? நீ சொல்லுவியா? வீட்டுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? விவசாயம் பண்ணிட்டு
ஏன் சிலுவை வைக்கிறாங்க? ஏன் வேதம் சொல்லுது வைக்கக்கூடாது? ஆண்டவருக்கு அடிமையானவன் மற்றவருக்கு அடிமையானவன். ஆண்டவருக்கு அடிமையா இருப்பவன் ஆண்டவருக்கு தான் அடிமையா இருப்பான். வேற எந்த மனுஷனுக்கு அடிமையா இருக்க மாட்டான். பிழைத்து கொள்ள பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு உறுதியா இருக்க. அவங்களால நிற்க முடியல, மறுதளிச்சாங்க, ஓடி போனாங்க, கதவை பூட்டிக்கிட்டு சாவியை உள்ள வச்சுக்கிட்டாங்க, உள்ள காப்பாப்பட்டு உள்ள ஓடி போயிட்டாங்க. தேவனை பிடிச்சு கொண்டு, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொண்டு அவர் ஏரோதுகிட்ட கொண்டு போய் அவங்களை அடைக்கும் போது இந்த சீசர்கள்லாம் என்ன பண்ணல? அந்த சோதனை காலத்துல அங்க நிற்க முடியல, மறுதளித்தாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களோட கூட இருந்தவன் தானே நீனு, இந்த ஏஜி ஸ்டில்லை நகர் ஏஜி சர்ச்சில போனவன் தானே நீனு, ஒரு லிஸ்ட் இங்க இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். சிப்ப வச்சுக்கிட்டு, நான் ஏஜி சர்ச்சே தெரியாது, பாஸ்டே தெரியாது, நான் காலையில போகவே இல்லை அப்படி நீ தான் அடிச்சு சொல்ல போற. ஏன்? உனக்கு ஜப வாழ்க்கை இருந்தா விசுவாசம் இருக்கும், ஜப வாழ்க்கை இருந்தா நம்பிக்கை இருக்கும், ஜப வாழ்க்கை இருந்தா அந்த சிப்பு இல்லாம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என் இயேசு எனக்கு உதவி செய்வார்கள் நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. ஜப வாழ்க்கை இல்லைன்னா நம்ம தோற்று போகிற அனுபவத்துல நம்ம வருவோம் சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அவங்க தகுதியா இல்ல. ஒரு பாருங்க, ஒரு நாட்டுக்கு ராணுவம் எதுக்கு தேவைப்படுது? ஒரு நாட்டுக்கு ராணுவம் எதுக்கு தேவைப்படுது? நாட்டுக்கு ராணுவம் எதுக்கு தேவைப்படுது? பாதுகாக்கிறதுக்கு. 130 கோடி ஜனங்க இருக்காங்க. நல்ல கவனமா கேளுங்க. 3 பிரசங்கமா சொல்ல போறேன் உங்களுக்கு. மணி ஆனாலும் பரவாயில்ல, விளக்கமா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 வாரம் பிரசங்கம் பண்ண போறேன், கொஞ்சம் தான் சொல்ல போறேன். ராணுவம் நமக்கு ஏன் இருக்கு? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. 130 கோடி ஜனங்க நம்ம நாட்டுல இருக்காங்க. அந்த 130 கோடி ஜனத்துல ஒரு கூட்டத்தை அவங்க ராணுவத்துக்காக அவங்க தெரிந்து கொள்றாங்க. தெரிந்து கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. என்ன ட்ரைனிங் கொடுக்கறாங்க? கயித்துல ஏற வைக்கிறாங்க, ஓட வைக்கிறாங்க. விடிய காத்தால 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓட வைக்கிறாங்க. 1000 கிலோமீட்டர் தூரம் என்ன பண்றாங்க? 10 கிலோமீட்டர் தூரம் ஓடுன்னு சொல்றாங்க, கயிறு மேல ஏறுன்னு சொல்றாங்க, குதின்னு சொல்றாங்க, என்னென்னமோ ட்ரைனிங் சொல்றாங்க. பாருங்க, ஒருத்தன் ராணுவத்துல சேர்ந்து அவன் 20 வருஷமா இருந்தும் அவன் ஒரு யுத்தமும் இல்லாம வீட்டுக்கு வரவனும் இருக்கான். சம்பளத்தை வாங்கிட்டு பென்ஷனை வாங்கிட்டு வீட்டுக்கு வரவனும் இருக்கான். ஆனா தேவை வரும்போது அந்த யுத்தத்துல நிற்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? தேவை. ஒரு யுத்தம், ஒரு நாட்டுக்கு, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த யுத்தத்துக்கு அந்த ராணுவத்துல அவன் நல்ல ட்ரைனிங் உள்ள மனுஷனா இருந்தா தான் அந்த யுத்தத்துல அவன் தாக்கு பிடிக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 பாருங்க. ஒருவேளை நான் இந்தியாவை காப்பாத்துறேன் அப்படின்னு நான் வரேன் அப்படின்னு நீ சொன்னாலும் உன்னை கேட்க மாட்டான். ஏன்? நீ தெரிந்து கொள்ளல, நீ ட்ரைனிங் இல்ல, நீ தாக்கு பிடிக்க மாட்ட, அந்த யுத்தத்துல போய் நிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒரு யுத்தத்தை ஆயத்தப்படுத்தி அந்த யுத்தத்துல வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் ராவும் பகலும் ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல ட்ரைனிங் கொடுக்கிறாரு. அந்த ட்ரைனிங் என்ன பண்ணும்? 6ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி வேணும். சீனாவோட இந்தியா ஜெயிக்குது அப்படின்னா அந்த யுத்தத்துல நிக்கிறதுக்கு என்ன வேணும்? திராணி வேணும். எப்படி வரும்? இரவு பகலும் ஜெபிச்சாதான் அந்த யுத்தம் பிசாசோட நிற்கும் போது யுத்தம் செய்ய திராணி வரும். நீ ஜெபிக்காம போய் நின்னா புஷு நானா கீழே விழுந்துருவ. திராணி வரும். வாசிங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரம். பாருங்க, நமக்கு எதெல்லாம் ஒரு ஜெபிக்காதவன் அவன் எப்படி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலோட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு?
சண்டையில ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? போராடணும். எப்படி போராடணும்? இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக ஜெபித்து அவனை ஜெயிக்கணும்னா உனக்கு ட்ரைனிங் இல்லைன்னா எப்படி ஜெயிப்ப? அது கூட அவசரம். ஆகையால் தீங்கு நாளிலே பாருங்க, தீங்கு, ஒரு எதிர்பாராத ஆக்சிடென்ட், எதிர்பாராத ஒரு வியாதி, எதிர்பாராத ஒரு கடன், எதிர்பாராத ஒரு பிரச்சனை, ஒரு தீங்கு உனக்கு வருதுன்னா நீ அதை எதிர்க்கணும். சகலத்தை செய்து முடிக்க நிற்க திராணி உனக்கு வேணும்னா நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும். கோலையா இருக்க கூட. தீங்கு நாள் எப்ப வரும் தெரியாது. அவனை எதிர்க்கணும். சகலத்தை செய்து முடித்தவர்களாய் அவனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்க என்ன பண்ணணும்? லூக்கா 18:7 படி, அந்தபடி இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாய் இருக்கும் போது தீங்கு நாள்ல நீ தப்பு வைக்கப்படுவாய். பிசாசனை எதிர்க்கும் போது ஜெயம் பெறுவாய். எல்லாத்தையும் சகலத்தையும் செய்து முடிக்க உனக்கு திராணியை கர்த்தர் தருவார். நமக்கு ஒரு திராணி வேணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு திராணி இல்லாத செத்த பிரேதங்களா உட்கார்ந்திருக்கீங்க. திராணி வேணும். திராணி இல்லைன்னா இன்னைக்கு உலகமே கலங்கி போயிருக்கு. உங்களால சொல்ல முடியுமா? நான் இயேசுவால கழுவப்பட்டவன், இயேசுவால மீட்கப்பட்டவன், அவருடைய தழும்புனால நான் சுகம் பெறுவேன், அவர் ரத்தம் என் மேல இருக்கு, அந்த கிருமி என் மேல தொடாது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு வந்தா தெரியும் சொல்றீங்களா? சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எதெல்லாம் பேசுறாங்க? எதனால நம்ம பிழைக்கிறோம்? விசுவாசத்தினால பிழைக்கிறோம். நீங்க சொல்லணும், உலகமே கொரோனா சொன்னாலே எங்களுக்கு கொரோனா இல்லை. நல்ல சொல்லுங்க. ஏன்? நாங்க இரவு பகலும் ஜெபிக்கிறோம். இரவு பகலும் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்கோம். இரவு பகலும் அவர் பாதத்தை பிடிச்சிருக்கிறோம். அவருடைய அனுமதி இல்லாம என்ன தொடாது. அது தொட்டுச்சுன்னா அதுல இருந்து வெளிவர அவர் எங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? கோல மாதிரி இருந்துட்டு ஜெபிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை. இது கோலைத்தனம். இது என்ன லிஸ்ட்னா மாய்மாலம். மாய்மாலம் உலகத்துக்கு ஆண்டவருக்கு மாய்மாலம் பண்றது. ஜெபிக்கிறது. எப்படி ஜெபிக்கணும்? இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல நேரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர்கிட்ட உட்காரலன்னா நீ தாக்க முடிய மாட்ட. இந்த வியாதியிலே தாக்க முடிய மாட்டேங்கிற. இந்த வியாதி அவன் அங்க படுக்கிறான், இங்க படுத்திருக்கான் அப்படின்னு அச்சோ அப்பப்பா என்னென்னத்தையோ போட்டு கசாயத்தை குடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். நல்லா இருக்கிற உடம்ப அவன் சொன்னா இவன் சொன்னான்னு போட்டு குடிச்சுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு ஆண்டவர் மேல நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னா இவன் சொன்னா அவன் சொன்னா ஒரு அம்மா டயரியாவை பண்ணி நல்லா இருந்த அம்மா, அந்த அம்மாவை சொல்லி அதை போட்டு இதை போட்டு குடிச்சு டயரியா போயிட்டு நல்லா இருந்தா கூட 10 நாள் இருந்திருக்கும். இதை குடிச்சதுனால 4 நாளே போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு என்ன தேவை? விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதி இல்லாம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதி இல்லாம பிசாசை என்ன தொட முடியாது. அந்த விஷக்கிருமி என்ன தொட முடியாது. அவன் தான் என்னை பார்த்து பயப்படணும் ஒழிய நான் அவனை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனா நாணமா இருக்க எனக்கு தெரியும். நல்ல சொல்லுங்க. நாணமா இருக்க சொல்லுங்க. நாணமா இருக்க. நாணம் இல்லாம, ஜபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, தேவனுடைய உதவி இல்லாம போய் நின்னீங்கன்னா, திராணி இல்லாம நின்னீங்கன்னா ஒரே நல்ல காரியம் இருக்கும். வெண்டிலேட்டரே பத்தாது. ஆக்சிஜனே பத்தாது. திராணி வேணும். நீங்க திராணி இருக்கா? மனுஷகுமாரன் வரும்போது நிற்க திராணி இருக்கா? தீங்கு நாள்ல எதிர்த்து நிற்க உங்களுக்கு திராணி இருக்கா? எதிர்பாராத வியாதி, எதிர்பாராத கடன்கள், எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத
இரவும் பகலும் ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருந்தால்தான் நீங்க அதுக்கு தப்பணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறார், இயேசு வருகிறார். பாருங்க, யூத ஜனங்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகிறார் 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 என்று நம்பிக்கொண்டிருந்தவங்க நாமளும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல இந்த காலகட்டத்துல யூத மக்கள் என்ன பண்றாங்க, மேசியா வரப்போறாரு வரப்போறாருன்னு சொல்லி அநேக பெண்கள் கல்யாணமே பண்ணிக்கல. உங்களுக்கு தெரியுமா, அநேக யூத பெண்கள் கன்னியா இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இயேசு மேசியா என் வயிற்றுக்குள்ளதான் பிறக்க போறாருன்னு சொல்லி எத்தனையோ பேர் காத்திருந்தவங்க, காத்து காத்து தாத்தா பாட்டியாகி செத்து போனவங்க, ஏற்பட்டவங்க. ஆனா இன்னும் வரலன்னு சொல்லி இன்னும் அவங்க கல்யாணம் பண்ணாம மேசியா என் வயிற்றுலதான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லி இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிற ஜனங்க இருக்கு. மேசியா வந்துட்டு போயிட்டாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் போயிட்டாரு, போயிட்டு திரும்ப வரப்போகிற சூழ்நிலையில இருக்கும். ஆனா யூத ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, என் வயிற்றுல மேசியா பிறக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணாத யூத மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வைராக்கியத்தை பார்த்தீங்களா? வைராக்கியத்தை பாருங்க. எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனையோ ஆண்டுகளாக செத்தே போறாங்க, கல்யாணம் பண்ணாமலேயே செத்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் 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 என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண, ஆண்டவரை நோக்கி அவர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னீங்கன்னா, கர்த்தருடைய நீங்க ஆண்டவருடைய வருகையில நிற்க வேண்டுமானா ஜெபம் இல்லாத ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவன் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணார், ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அப்ப நீ நிற்க வேண்டுமானா நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஏன் இதை சொன்னார் என்றால், இது ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு தான் தெரியும், இது எல்லாருக்கும் புரியாது. இது யாருக்கு புரியும் சொன்னா, அனுதினமும் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற அந்த சத்தியம். ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஜெபிக்காதவங்களுக்கு ஒண்ணும் புரியாது, ஜெபித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற கருத்து அவங்களுக்கு தான். பாருங்க, ஜெபத்துல என்ன வரும்னா, திராணி உள்ளவர்கள் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்றார், ஜெபம் பண்ணுகிறதுனால வர்றது என்னன்னா சோர்வு வரும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணுவதற்கு நம்மளால ஏன் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா சோர்வு. யார் பிசாசு அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, எல்லா விசுவாசிகளும் அல்ல, எல்லா ஊழியர்களையும் அல்ல, ஆண்டவர் நல்ல ஊக்கமா செபிக்கிறவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, கடைசி நாட்களிலே ஆண்டவர் மீட்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவன் என்ன பண்றான் அப்படின்னா சோர்வுக்குள்ளே நடத்துகிறான். அவர்களை என்ன செய்கிறான் என்றால், அவன் அழிக்க மாட்டான், அவர்களை எந்த தீங்கு செய்ய மாட்டான், மன சோர்வை கொண்டு வந்து, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, நல்லா ஜெபிக்கிறவங்க கேட்டுக்கங்க, அவன் அழிக்க மாட்டான், அவன் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான், எதையும் கொடுக்க மாட்டான். எதை கொடுப்பான் அப்படின்னா, நம்மளால ஜெபம் பண்ண முடியாம போகிறதுக்கு எண்ணத்தை கொண்டு வருவான் அப்படின்னா மன சோர்வை கொண்டு வருவான். அப்ப மன சோர்வை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த சோர்வை நாம் என்ன பண்ணணும், முறியடிக்கணும். அல்லேலூயா. அந்த முறியடித்து அந்த மன சோர்வில் இருந்து நம்ம வரணும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறீங்க, உங்களுக்கு கொண்டு வருகிறது என்னவென்றால் சோர்வு. வேதத்துல எங்க பார்த்தாலும் பரிசுத்தவான்களை பாருங்க, வாசித்து பாருங்க. லூக்கா 18 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்திலே அவரை கர்த்தர் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். பாருங்க, உங்களை ஜெபிக்க விடாம பண்ணுவதற்கு அவனோட ஆயுதத்தை வச்சிருக்கிறான். அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா சோர்வு. அந்த சோர்வு என்ன பண்ணுவான்னா, ஆண்டவர் நம்முடைய
விசுவாசத்தை கலங்கடிப்பான். என்ன பண்ணுவான்? நம்முடைய விசுவாசத்தை தளர்ந்து போக செய்வான். நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணுவான்? குழப்பி போடுவான். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அவன் கலைத்து போடுவான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யூதா 3ஆம் அதிகாரம் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, யாருக்கு? யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை என்ன ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதனை கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை, நல்ல கவனமா கேளுங்க, தூங்காதீங்க. ஹலோ, நல்ல கவனமா கேளுங்க. சோர்வை கொடுத்து நல்ல அசந்து தூங்குறான். ஒரு காபி கொடுத்து பிரசங்கத்தை கேளுங்க. ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்றேன், போக மாட்டேங்குது. இங்க இருந்து சத்தம் போக மாட்டேங்குது. போனாதானே அது அங்க இருந்து இங்கேயே வருது. ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஏசி ஆகும், கதவெல்லாம் திறந்து விடும், அதுல வேட்டு ஊத்தணும், அப்பதான் அவங்க சுத்தப்படுவாங்க. சரி, வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்காம இரவும் பகலும் ஜெபிக்காம திராணி உள்ளவர்களா இல்லாம உங்களை ஆக்குவது சோர்வு. இந்த சோர்வு கொண்டு வந்து உங்க விசுவாசத்தை குறைத்து போடுகிறார். அப்ப இந்த விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? விசுவாசத்துக்காக என்ன பண்ணணும்? ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராடணும். யாரும் போராடணும்? ரட்சிக்கப்பட்டவங்க போராடணும். ஞானஸ்நானம் பெற்றவங்க போராடணும். இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்க போராடணும். எதுக்கு போராடணும்? எதுக்கு போராடணும்? பரிசுத்தவான்கள் கையில் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளணும். சோர்வு வரலாம், தளர்ச்சி வரலாம், நம்மளை குலைத்து போடலாம், எல்லா காரியங்களும் வரலாம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. என்ன சொல்றோம்? என்ன செய்யணும்? ஆகாஷ் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்ட, விசுவாசத்தினால ஞானஸ்நானம் பெற்ற, விசுவாசத்தினால நீங்க காலையில வந்து உட்கார்ந்து இருக்க, இந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும். எவ்வளவு சோர்வு வந்தாலும், எவ்வளவு அதிர்யம் வந்தாலும், எவ்வளவு காரியம் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை ஒருத்தரும் குறைத்து போடுறதுக்கு விடக்கூடாது. எந்த சோர்வு வந்தாலும் சரி, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்கவே முடியும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்ம தளர்த்து போடக்கூடாது. இதுக்குதான் அவர் என்ன சொன்னார்னா, கடைசி வரைக்கும், நம்ம மூச்சு போற வரைக்கும், ஆண்டவர் வர வரைக்கும் காத்து கொள்ளணும். கடைசி வரைக்கும் காத்து கொள்ளணும். இததான் அவர் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8. பவுல் சொல்லுகிறார், I kept faith, நான் காத்து கொண்டேன். வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம்? அந்த போராட்டம் என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். தைரியமாய் போராடின போராட்டம். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட, பரிசுத்தவான்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாச போராட்டத்தை, நல்ல விசுவாச போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க எவ்வளவு அழகா போடுது. ஹல்லேலூயா. காத்துக்கொண்டேன். ஒரு விசுவாசம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள நான் என்ன செய்யறேன்னா, இயேசு எனக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்றேன். அப்படின்னா நான் என்ன செய்யறேன்னா, இந்த விசுவாசத்துக்காக நான் என்ன பண்றேன்? நல்ல போராட்டத்தை போராடுறேன். நல்ல போராட்டத்தை போராடுறேன். போராட்டம் இல்ல, நான் செய்ய இல்ல. அல்லேலூயா. போராடி தான் ஜெயிக்க முடியும். விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடி நாம ஜெயத்தை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்போது ஒரு
அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ள நான் என்ன செய்தேன்னா போராடினேன். என்ன பண்ணினேன்? போராடினேன். இந்த விசுவாசம் என்னை விட்டு எடுக்கிறதுக்கு நல்ல விசுவாசத்தை ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாக நிற்க என்னை பாத்திரவானாய் மாற்றுவார். என்னுடைய காரியங்களை அனுபவம் செய்வார், நிச்சயமாய் செய்வார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை தளர்த்தி போடுவான், அந்த விசுவாசத்தை குலைத்து போடுவான். அதுக்கு என்ன பண்ணணும்னா ராவும் பகலும் இந்த விசுவாசத்துல போராடி நம்ம ஜெயிக்கும் போது இந்த சோர்வு ஓடியே அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது முதல் வாசிங்க, யாருக்கு நீதியின் கிரீடம்? யாருக்கு? ஞாயிற்றுக்கிழமை வர விசுவாசிக்கு இல்ல, அழைக்கப்பட்டவர்களுக்கு இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நீதியின் கிரீடம். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த மக்களுக்கு, ஜெபம் பண்ணுகிற மக்களுக்கு, விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நீதியின் கிரீடம் என்ன பண்ணிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. எது முதல்? எல்லாருக்கும் கிரீடம் இருக்கு. எல்லாருக்கும் கிரீடம் இருக்கா இல்லையா? நல்லிக்கு கிரீடம் இருக்கா இல்லையா? வெற்றி பெறணும்னு ஆசை இருக்கா இல்லையா? பெல்டாவுக்கு இருக்கா இல்லையா? எங்க வீட்டுக்கார கட்ட கயிறு தான் இருக்குங்கறியா? ஆண்டவர் கிரீடம் கொடுத்து கிரீடம் நமக்கு வச்சிருக்காரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு கிரீடம் வச்சிருக்காருன்னு சொல்லி? அப்ப அந்த கிரீடத்தை பெறணும்னா விசுவாசத்துல நீ சோர்ந்து போகும்போது இரவும் பகலும் போராடி அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீ என்ன பண்ணணும்? ஓட்டத்தை முடிக்கணும். அல்லேலூயா. என்னத்தை முடிக்கணும்? ஓட்டத்தை முடிக்கணும்னா கடைசி வரைக்கும் முடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்னத்தை முடிக்கணும்? என்னத்தை முடிக்கணும்? என்னத்தை முடிக்கணும்? என்ன ஓட்டத்தை? நீ கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும், உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்ற வரைக்கும் ஓட்டத்தை முடித்தேன்னு அவர் சொல்றாருன்னா, அந்த ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நான் போராடினேன். அல்லேலூயா. போராடினேன். எப்படி போராடினேன்? இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபித்து அந்த விசுவாசம் உறுதிப்பட பிசாசு கொண்டு வருகிற சகல அக்கினி ஆஸ்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாக நான் போராடினேன். எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? தள்ளி என்ன வைக்கப்பட்டிருக்கு? நீதியின் கிரீடம். யாருக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கும்? யாருக்கு நீதியின் கிரீடம்? எதுல போராடணும்? விசுவாசத்துல போராடணும். அந்த விசுவாசத்துல போராடணும். என்ன பண்ணணும்? எங்க ஓடணும்? வீட்டுக்கு போய் சமைக்கணுமா? இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். நீ இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபித்தீனா, பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குது? கிரிக்கெட் என்ன நடக்குது? ஐபிஎல் நடக்குது. ஐபிஎல் நடக்குதா? இதோட நான் முடிக்கிறேன், மணி ஆயிடுச்சு. ஐபிஎல் முடிக்குது. ஐபிஎல்ல கப்ப அப்படி காட்டுறானா? நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் ஐபிஎல் கப்பு காட்டுறான். எல்லாரும் எல்லா அணியும் வாங்கிறானா? எல்லா அணியும் வாங்கிறானா? பாருங்க, போராடி தோற்றான். என்னவா? ஓட்டத்தை ஓடுறான். நான் அடிச்சுட்டு கிட்டு போடலாம். ஓட்டத்தை போராடி தோற்றான். என்னத்த போராடி தோற்றான்? கப்ப போராடி தோற்றான். ஆனா அதே இது சொல்லுது, போராடி ஜெயித்தான். அல்லேலூயா. 22 பேர் இருக்கிறானா, அந்த 22 பேர்ல ஒரு டீம் தான் ஜெயிக்கும். அப்படிதானே? ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்துல போராடி அவங்க நீதியின் கிரீடம் யாருக்கு கொடுக்கிறாரு சொன்னா, எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஐபிஎல்ல ஒரு அணிக்கு தான் கொடுப்பான். ஆனா ஆண்டவர் யாரெல்லாம் அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறாங்களோ எல்லாருக்கும் நீதியின் கிரீடம் கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. யாருக்கும் கொடுக்கிறாருன்னா போராடுகிறோம்.
விசுவாசத்துல போராடணும். விசுவாசத்துல என்ன பண்ணணும்? கொஞ்சம் தலைவலி வந்தா என்ன இயேசுன்னு சொல்லக்கூடாது. அல்லையா, வாயில புண்ணு வந்துடும். என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? புண்ணு வந்துடும். அல்லையா, எனக்கு கை குடைச்சல் வருது, கால் குடைச்சல் வருது. அவன் ஆக்சிஜன் இல்லாம அங்க கிடந்துட்டு இயேசுவே சொல்லி கிடக்குறான். சொல்றானா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் திரும்ப வெளியில வருது, ரட்சிக்கப்படாத ஆளு தான் விழுவுது. அல்லையா சொல்லுங்க. அல்லையா, பாருங்க, திருச்சி செக்ஷன்ல எத்தனையோ ஊழியக்காரங்க ஆமோஸ் அவங்க கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதுமலையில ஒரு பாஸ்டர் அவங்க கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நல்ல தெரிஞ்ச பாஸ்டர்த்த குடும்பமா பாதிக்கப்பட்டு வெளியில வந்திருக்கிறாங்க. எல்லாரும் விசுவாசத்துல போராடுறாங்க. அல்லேலூயா, ஜெபிக்கிறாங்க. இந்த நாள்ல ஒரே விஷயத்தை சொல்றேன், இரவும் பகலும் நீங்க போராடி ஜெபித்தீங்கன்னா நிச்சயமா ஒரு வெற்றியை கிடைக்கும். அல்லேலூயா, போராடி ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் போனேன்னு இல்லை, போராடு. அந்த ரங்கத்துல செய்யாதது அம்பலத்துல ஆடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அந்த இடத்துல நல்லா செபித்தீங்கன்னா வெளியிறக்கமான பலனை காட்டுவீர்கள். நான் இதோட இந்த பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். அதாவது ஒரு டீமுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. போராடி தோற்றான். எப்படி தோற்றான்? போராடி தோற்றான். ஒரு ரன்னுக்காக தோற்றான். அல்லேலூயா, ஒரு ரன்னுல என்ன பண்ணா? போராடி தோற்றான். ஆனா போராடி ஜெயித்தான் அப்படின்னா ஒரு ரன்னுக்காக போராடி ஜெயித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. யாரு போராடி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஐபிஎல்ல கப்பே என்ன பண்றாங்க. சும்மா சோம்பேறிக்கா மாதிரி இருந்துக்கிட்டு நானும் டீம்ல இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்செல்லாம் விட்டுக்கிட்டு போருக்கு விட்டுட்டு நேர கேட்ச வர விட்டுட்டு அப்படி இருக்கிற ஜனங்களே, உங்களை பார்த்து தான் சொல்றேன், நீதி கிரீடம் மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதிக்கப்படும் பொழுது நீங்க இரவும் பகலும் செபித்தீங்கன்னா அது பலப்படும். இரவும் பகலும் செபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. கண்களை கொண்டு சொல்லுவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில ஆண்டவரே சொன்ன சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கவும் ஆண்டவரே ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராட ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதி கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு நீதி கிரீடம்? ஜெயிக்கிறவங்களுக்கு, போராடி ஜெயிக்கிறவங்களுக்கு. பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை. நல்ல ஒரு போராட்டம் உள்ள வாழ்க்கை வாழுகிறோம். அந்த போராட்டமான வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டும் என்றால் இரவும் பகலும் நன்றாக செவிக்கும் போது உன்னை பாதுகாத்துக் கொள்வாய், உன் மனைவியை பாதுகாத்துக் கொள்வாய், உன் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்வாய். உனக்கு இருக்கிற அகோர வியாதிகளை நீனே கதறி அழுகும் போது கர்த்தர் உன்னை அணைத்து உன்னை ஆண்டவர் சுகமாக்கி உன்னை விடுதலையாக்க முடியும்.